அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்குது தனுசு ராசி. ராசிக்காரங்களோட ராசி அதிபதி வந்து குரு பகவான். குரு பகவான் என்பதனால இவங்க ரொம்ப அதீத புத்திசாலிங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அன்பானவங்க கூட. மற்றவங்ககிட்ட பழகும்போது இவங்க ரொம்ப அன்பாக பழக்குவாங்க. அதே மாதிரி யாருக்கும் அடிப்பணிஞ்செலாம் நடக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கடவுள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி பொது காரியங்களில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப இறங்கி செய்வாங்க. அதே ஒரு விஷயத்தை இவங்க நினச்சி இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் கடைசி வரைக்கும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பாடுபடக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தற்பெருமை அதிகமாக இருக்குங்க. தன்னை தானே உயர்த்தி பேசிக்குவாங்க. இவங்க அதிக நண்பர்கள் வச்சுருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்கன்னு பார்த்தாவே ரொம்ப நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான். குரு பகவான் என்பதனாலே எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக இவங்க யோசிக்கிற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட தனுசுக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ஜூன் மாதம் 3வது வாரத்தில் இருக்கிற நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்குது. அதே மாதிரி சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை. இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வினையின் பயனை அறுக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தவங்க கூறும் ஆசை வார்த்தைகளில் மயங்கிறாதீங்க, கவனமாக இருங்க. ஆசையை காமித்து உங்களை ஏமாத்திடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக வருகின்ற 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஆன்லைன் வர்த்தகர்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வேலையில் சில தடுமாற்றங்களும் ஏற்படும். கவனமாக இருங்க. ஏன்னா இது மந்தமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சந்திரனின் நகர்வால் பல நன்மைகள் வந்தாலும் கையில் காசு தங்கிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமாக தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதோட டபுள் மடங்காக செலவுகள் இருக்குது. கவனமாக இருங்க. செலவுகள் செய்யும்போது சிக்கனமாக செலவு செய்யுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வருமானம் இருக்கும். துணிச்சலாக செயல்படுறதுனால எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளியூர் பயணங்களால் சின்ன சின்ன அலைச்சல்களும் உடல் அசதிகளும் ஏற்படும். பயணம் குறைவாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்து ரொம்ப மனக்கவலையோடு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மருத்துவர்கிட்ட இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மனமொத்த காதலர்கள் மனக்கசப்பால் பிரிவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமில் நீங்கள் கிரக நிலையினால் சின்ன சின்ன பிரிவுகள் உங்ககிட்ட ஏற்பட்டாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். கோவில் திருப்பணிக்கெல்லாம் நன்கொடை வழங்குற மாதிரி
வகையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த அற்புதமான செயலில் நீங்கள் ஈடுபடுவீங்க. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்துடன் எங்கேயாவது உல்லாச பயணம்லாம் மேற்கொள்வீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். இந்த டைமில் தனவரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வார பிற்பகுதியில் செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருப்பதனால நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக நோய்வினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட அந்த நோயிலிருந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 16, 21, 25, 30ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் ராகு, 7ஆம் இடத்துல சுக்கிரன் என்ற நிலையில் மனதில் ஒரு சில தடுமாற்றலாம் ஏற்படும். சிலருக்கு காதலில் அருகும்போல் மலர ஆரம்பிக்கும். எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குருவின் பார்வை உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதனால நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். அடுத்த 15 நாட்களும் எதிர்பார்த்த பணவரவு சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் ஏதாவது ஏற்படும். எந்த ஒன்று தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சியிலையும் சில தடைகள் ஏற்படும். கவனமாக இருங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அதன் மூலியமாகவும் மனமகிழ்வாக இருப்பீங்க. நல்லவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியினால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாட்கள் பிரச்சனை அனைத்தும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும். தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் 19ஆம் தேதி வக்ரகமடையும் சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. இதுவரை எளிதாக நடந்து முடிந்த வேலை எல்லாமே இனி கொஞ்சம் முயற்சி செய்து நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை ஜீவஸ்தானத்தில் உண்டாவதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் பார்ப்பதனால செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். தனஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதனால வரவுகள் அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நெருக்கடியான சூழ்நிலை அனைத்தையும் கொஞ்சம் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே இறங்கி செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 19, 21, 28, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தினமுமே காலையில் எழுந்திரிச்சு காலை கடமையெல்லாம் முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சூரிய பகவான் உங்களுக்கு நல்லதையே வழங்குவார். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறக்காமல் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
எந்த ஒரு பிரச்சனையிலையும் முடிவு எடுக்கிறதுக்கு தெளிவாக முடிவெடுங்க, இல்லைன்னா பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. தேங்க்யூ.